எப்பவாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்காகவே ஒரு நிமிஷம் கூட இல்லையே அப்படின்னு மூச்சு திணற அளவுக்கு ஓடி இருக்கீங்களா? கண்டிப்பா. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மத்தவங்களுக்காகவும் ஆபீஸ் வேலைக்காகவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, அந்த சலிப்பு நம்ம எல்லோருக்குமே வந்திருக்கும். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் ஒரு காட்சிய கற்பனை செஞ்சு பாருங்க. வானத்துல இருந்து குண்டுகள் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான போர்க்களம். ம் நாளைக்கு உசுரோட இருப்போமான்னு கூட தெரியாத ஒரு இரண்டு சூழ்நிலை. கரெக்ட். அந்த நேரத்துல உங்கள உயிரோடு வச்சுக்க ஒரு தற்காப்பு கையேடு, அதாவது ஒரு சர்வைவல் மேனுவல் உங்க கையில கொடுக்கப்படுது. ஆனா அதை திறந்து பார்த்தா துப்பாக்கி எப்படி யூஸ் பண்றதுனோ இல்ல எப்படி தவிச்சு ஓடுறதுனோ அதுல எழுதல. அப்புறம் என்ன எழுதியிருக்கு? பாத்திரங்களை எப்படி அமைதியா கழுவுறது, ஒரு கப் டீயை எப்படி ரசிச்சு குடிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. உண்மையிலேயே ஆச்சரியம்தான். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல, அதாவது இந்த டீப் டைவ்ல நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தோட குறிப்புகளை தான். திக் நாத் ஹான் எழுதிய த மிரக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். ரொம்ப அற்புதமான புத்தகம் இது. தியானம் அப்படின்னாலே ஏதோ இமயமலைக்கு போயோ இல்ல ஒரு சொகுசான ஸ்பாவுல கண்ணை மூடிட்டோ பண்றது அப்படிங்கிற மாயையை உடைக்கிற புத்தகம். ஆமா, இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நிஜ வாழ்க்கையில, அதுவும் நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி பயன்படும்னு நாம ஒரு டீப் ஐவ் பண்ண போறோம். நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, அந்த போர்க்கள குறிப்பு. அதுதான் இந்த முழு புத்தகத்தையும் நாம ஆழமா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான திறவுகோல். ஓ அப்படியா? ஏன்னா சாதாரணமா நம்ம தியானம்னாலே ஒரு மெல்லிய இசை ஒலிக்கிற இடத்துல அமைதியா பண்றதுன்னு தான் நினைப்போம். ஆமா, ஆனா இந்த புத்தகம் உருவான பின்னணி முற்றிலும் நேரெதிரானது. இது 1974ல வியட்நாம் போரோட உச்சகட்டத்துல எழுதப்பட்டது. சொல்லப்போனா இது ஆரம்பத்துல ஒரு புத்தகமா தான் எழுதப்படல. அப்போ இது ஒரு தனிப்பட்ட கடிதமா? ஏன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திக் நாட் ஹான் அப்போ வியட்நாம்ல இல்ல, அவர் பிரான்ஸ்ல நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா? கரெக்ட். வியட்நாம்ல அப்போ ஸ்கூல் ஆஃப் யூத் ஃபார் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதோட தலைவரா இருந்த பிரதர் குவாங் அப்படிங்கிறவருக்கும் அங்க உயிரை பணயம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த மத்த சமூக சேவகர்களுக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக திக் நாட் ஹான் எழுதின ஒரு நீண்ட கடிதம் தான் இது. அவங்க செஞ்ச வேலை ரொம்ப சாதாரணமானது இல்லையே. கண்டிப்பா இல்ல. குண்டு வீச்சால சின்னாபின்னமான கிராமங்களுக்கு போய் வீடுகளை கட்டி பள்ளிகளை உருவாக்கி மருத்துவ உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய சோகம் என்னன்னா, அவங்க எந்த ஆயுத குழுக்களையும் ஆதரிக்கல. அதனால ரெண்டு தரப்புமே இவங்கள ரொம்ப சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. நண்பர்களெல்லாம் கண் முன்னாடியே கடத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலை அது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த இளைஞர்கள் எப்படி தொடர்ந்து வேலை செய்ய முடியும்? விரக்தியும் கோவமும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம்னு தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு தோணும். அந்த விரக்தியை தடுக்க தான் ஆக்சுவலா இந்த கடிதம் தேவைப்பட்டுச்சு. வன்முறையையும் மரணத்தையும் டெய்லி பார்க்கும்போது மனிதர்களாகிய நமக்கு இயல்பாவே ஒரு வெறுப்பு வரும் இல்லையா? கண்டிப்பா. நம்ம நண்பனை கொன்னவனை திருப்பி அடிக்கணும்னு தோணும். ஆனா திக் நாட் ஹான் ஒரு மிக ஆழமான உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. எதிரிகள் மனிதர்கள் அல்ல, அந்த மனிதர்களை இயக்குற சித்தாந்தங்களும் வெறுப்பும் அறியாமையும் தான் உண்மையான எதிரிகள் அப்படின்னு சொன்னார். இது சிரிச்சுக்கவே கொஞ்ச நேரம் ஆகுது. அறியாமைதான் எதிரின்னு தம்ம கொல்ல வர்ற ஒருத்தரை பார்த்து நினைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இந்த உயர்ந்த புரிதல் அவங்க மனசுல தக்க வைக்க ஒரு தொடர்ச்சியான மனப்பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அந்த பயிற்சி தான் மைண்ட்ஃபுல்னஸ். கோபத்துக்கும் வெறுப்புக்கும் பலியாகாம தொடர்ந்த அன்போட சேவை செய்ய இது ஒரு கருவியா பயன்பட்டுச்சு. ஒரு பக்கம் துப்பாக்கி சத்தம் கேக்குது, மறுபக்கம் ஒரு சமூக சேவகர் தன் மூச்சு காற்ற கவனிச்சு மனசை அமைதிப்படுத்துறாரு. இதை நினைக்கும் போதே புல்லரிக்குது. மைண்ட்ஃபுல்னஸோட உச்சக்கட்ட பயன்பாடு இதுதான். ஆமா, போர்க்களத்துல அமைதிய காக்குற ஒரு செய்முறை வழிகாட்டி இது. சரி, ஒரு போர்க்களத்துல இந்த உத்தி எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்த்தோம். ஆனா இத நேரா நம்மளோட இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வருது? நான் காலையில அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பும் போதோ இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கும் போதோ இது எப்படி எனக்கு உதவும்? அத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஆதாரங்கள்ல வர்ற ஆலன் மற்றும் அவரோட பையன் ஜோயியோட கதையை நாம பார்க்கலாம். ஆலனோட மனநிலை தான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களோட நிஜ வாழ்க்கை. ஓ, அவர் என்ன பண்ணாரு? ஆலன் தன் பையன் ஜோயோட செலவிடுற நேரத்தை அவனுடைய நேரம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தாரு. அதாவது பையனை பாத்துக்கிறது, அவனோட விளையாடுறதெல்லாம் ஒரு கடமை, அது தனக்கான நேரம் இல்ல அப்படின்னு நம்பிலாரு. அப்போ பையன் குறுக்கிடும் போதெல்லாம் ஆலனுக்கு ரொம்ப எரிச்சலும் விரக்தியும் வந்திருக்குமே. கரெக்டா சொன்னீங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இந்த வேலையை முடிச்சிட்டு எனக்கான ஒரு தனி நேரத்தை நான் உருவாக்கிக்கணும்னு. ஆமா, ஆனா நிஜம் என்னன்னா அந்த வேலை முடியவே முடியறதில்ல. இல்லனா குழந்தை தூங்க மாட்டாங்க. நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடக்கிற நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் நமக்கு விரக்தியா மாறுதா?
துல்லியமா பொடிச்சிட்டீங்க. அந்த இடைவெளி தான் நம்மள ரொம்ப வாட்டுது. ஆனா ஆலன் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட பார்வைய கொஞ்சம் மாத்துனாரு. ஜோயோட இருக்கிற நேரத்தையும் அவனுக்கு கதை சொல்ற நேரத்தையும் தன்னுடைய நேரம் அப்படின்னு உணர ஆரம்பிச்சாரு. ஓ, அதாவது பையனுக்காக நம்ம நேரத்தை தியாகம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டாரு. தருணம் தான் என் வாழ்க்கை அப்படின்னு முழுமையா ஏத்துக்கிட்டாரு. எதிர்பார்ப்பும் நிஜமும் ஒன்னா இணைஞ்ச உடனே அந்த எரிச்சல் மாயமா மறைஞ்சிடுச்சு. இப்போ அவருக்கு எல்லையற்ற நேரம் கிடைச்ச மாதிரி ஒரு விடுதலை உணர்வு. இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இதையே நம்ம அன்றாட வேலைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான வாக்கியம் வருது. எனக்கு அது கொஞ்சம் முரண்பாடா கூட தோணுச்சு. எந்த வாக்கியம் சொல்றீங்க? பாத்திரம் கழுவும் போது பாத்திரங்களை மட்டுமே கழுவ வேண்டும் அப்படின்னு திக் நட் ஹான் சொல்றாரு. அதாவது பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டு டீ குடிக்கணும்னு அவசரப்பட்டா நாம நிகழ்காலத்துல வாழல அப்படின்னு அர்த்தமா. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான கருத்து. ஆனா ஒரு நிமிஷம் இத பத்தி பிராக்டிக்கலா யோசிப்போம். எனக்கு இன்னைக்கு 1000 வேலைகள் இருக்கு. இஎம்ஐ கட்டணும், ஆபீஸ்ல பிரசன்டேஷன் இருக்கு, குழந்தைய ஸ்கூல்ல விடணும். பாத்திரம் கழுவுறத வேகமா முடிச்சிட்டு அடுத்த வேலைய பாக்குறது தான் நடைமுறை சாத்தியம். நிறைய பேருக்கு வர நியாயமான கேள்விதான் இது. அதான் இந்த சோப்பு நுரை மேலையும் தண்ணி மேலையும் கவனம் செலுத்துறது என்னோட இந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு எப்படிங்க உதவும்? ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி சாத்தியப்படுத்துவான்? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய உளவியல் சூட்சுமம் ஒண்ணு இருக்கு. அவசரம் நம்மள அறியாமலேயே நம்மள ஒரு உணர்வற்ற இயந்திரமா மாத்திருது. நீங்க பாத்திரம் கழுவும் போது உங்க மனசு டீ குடிக்கிறதுல இருந்தா, நீங்க பாத்திரம் கழுவுற அந்த தருணத்துல மனதளவுல அங்க இல்ல. ஓ, அதாவது அந்த நிமிஷத்துல நான் உயிரோட இல்லன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, டீ குடிக்கும்போது உங்க மனசு எங்க இருக்கும்? அடுத்த ஆபீஸ் பிரசன்டேஷனை பத்தி யோசிக்கும். ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த இஎம்ஐய எப்படி கட்டலான்னு யோசிப்பீங்க. அட ஆமா, பாத்தீங்களா? நான் எப்போதுமே எதிர்காலத்துல வாழ்ற ஒரு பேயா மாறிடுறேன். கரெக்ட். நிகழ்காலத்தோட நிகத்தை நீங்க முழுமையா தவற விடுறீங்க. அதனாலதான் தண்ணியோட மேல நடக்கிறத அற்புதம் இல்ல, இந்த பூமியில விழிப்புணர்வோட நடக்கிறதே நிஜமான அற்புதம்னு ஆசிரியர் சொல்றாரு. அதாவது எப்போதுமே அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பல வருஷங்கள் கடந்து திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையே வேகமா முடிஞ்ச மாதிரி ஒரு சலிப்பு தட்டுது. ஆமா, நீங்க பாத்திரங்களை வேகமாவோ மெதுவாவோ கழுவலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா தண்ணி உங்க கையில படுற உணர்வ, அந்த சோப்பு நுரைய, நீங்க செய்யற அந்த செயலை முழு கவனத்தோட செய்றீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு செயலோட 100% முன்றி போறது. கண்டிப்பா. உங்க கவனத்தை ஒரு செயல்ல 100% வைக்கும்போது மனசு அலைப்பாயறது குறையுது, மூளைக்கு தேவையில்லாத அழுத்தம் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது. இது உண்மையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ தாங்க. அந்த தருணத்தை அப்படியே வாழறது. சரி, இதோட தத்துவமும் உளவியல் காரணமும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி பிராக்டிஸ் பண்றது? என் மனசு என்ன மீறி எதிர்கால கவலைகளுக்கு ஓடும்போது அதை எப்படி தடுத்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றது? இந்த மனசிதறலை தடுக்க அவர் கொடுக்கிற மிக எளிமையான கருவி மூச்சுக்காற்று. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம்னு நாம ஒதுக்கிடக்கூடாது. மூச்சு காற்று எப்படி இதுக்கு உதவும்? மூச்சுக்காற்றுங்கிறது நம்ம உடம்பையும் சிந்தனையும் இணைக்கிற ஒரு பாலம். நம்ம உடம்பு எப்போதுமே நிகழ்காலத்துல தான் இருக்கு. ஆனா மனசு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பயணம் செஞ்சுட்டே இருக்கும். இது ரெண்டையும் இணைக்க மூச்சை விட்டா வேற வழியே இல்ல. நான் இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தோணுச்சு. அதை சொல்லலாமா? சொல்லுங்க, கேப்போம். நம்ம மனசு ஒரு கட்டுக்கடங்காத நாய்க்குட்டி மாதிரி. அது எப்பவுமே கடந்த கால குப்பைகளை கிளறவோ இல்ல எதிர்கால கவலைகளுக்கு பின்னால ஓடவோ துடிச்சிட்டே இருக்கும். ரொம்ப கரெக்டான உதாரணம். இங்க மூச்சு காற்று அப்படிங்கிறது அந்த நாயோட கழுத்துல கட்டப்பட்ட ஒரு சங்கிலி மாதிரி, ஒரு லீஷ். மனசு அலைப்பாயும் போது அந்த நாயை கோமா அடிக்கிறதுக்கு பதிலா ரொம்ப மென்மையா அந்த சங்கிலியை இழுத்து நிகழ்காலத்துக்கு திரும்ப கொண்டு வரும். சரியா? மிக அருமையான ஒப்பீடு. ஆனா அந்த நாய்க்குட்டியை எப்படி பழக்கப்படுத்துறது? இதுக்குதான் ஜென் மாஸ்டர் டாக் எழுதின ஒரு சின்ன புத்தகத்தை பத்தி திக் நாட் ஹான் குறிப்பிடுறாரு. அந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க? அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு வாக்கியங்களை நினைச்சு பார்க்க சொல்றாரு. உதாரணத்துக்கு, காலையில எழுந்த உடனே நான் இப்போ முழிச்சுக்கிட்டேன், இந்த நாள் முழுக்க முழுமையான விழிப்புணர்வோட இருப்பேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறது. ஓ, இது அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்கப்படுற ஒரு கமாண்ட் மாதிரி. ஆமா, மூச்சை கவனிக்கிறது, அப்புறம் மூச்சை எண்ணுதல், இந்த பயிற்சிகள் மூலமா மூளைக்கு போற ஆக்சிஜனை சீராக்கி தேவையில்லாத எண்ணங்களை நிறுத்தி தற்போதைய செயல்ல கவனத்தை குவிக்கலாம். சரி, நான் பாத்திரம் கழுவுற அந்த 10 நிமிஷத்துக்கு இந்த சங்கிலி வேலை செய்யும். நாய்க்குட்டியும் ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா ஒரு முழு நாளோட 24 மணி நேரம் அழுத்தமும் என் மேல விழும்போது இந்த சங்கிலி அருந்தடாதா? அது ஒரு நல்ல கேள்வி. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் திரும்பவும் பழையபடி கவலைப்பட ஆரம்பிச்சுடுவேனே. இதுக்கு தீர்வாதான் புத்தகத்துல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் நாள் பத்தி சொல்லியிருக்காங்களா? ஆமா,
டே ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். வாரத்துல ஒரு நாள, உதாரணத்துக்கு சனிக்கிழமைய முழுமையா இதுக்காக ஒதுக்க சொல்றாரு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கிக் எக்கானமி காலத்துல வாரத்துக்கு 6 நாள் உழைச்சு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அதுலயும் பல மாசமா சேர்த்து வச்ச வீட்டு வேலைகள் எல்லாம் வரிசை கட்டி நிக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு இதுதான் நிலைமை. இந்த நிலையில முழுமையான ஒரு நாளை ரொம்ப மெதுவா தேநீர் தயாரிக்கிறது, வீடு கூட்டுறதுன்னு செலவிட சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இது செட் ஆகுமா? நீங்க சொல்றது இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். நமக்கு நேரமே இல்லைங்கிற பயம்தான் நம்மளை இயக்குது. ஆனா திக் நாட் ஹான் நீங்க நாள் முழுக்க ஒரு மூலையில உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு சொல்லல. அப்புறம் எப்படி அந்த நாளை கழிக்க சொல்றாரு? நீங்க செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை எல்லாம் தாராளமா செய்யுங்க. வீடு கூட்டுங்க, துணி துவைங்க. ஆனா அதை ஏதோ அவசர அவசரமா வேலைய முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செய்யாம ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சு விழிப்புணர்வோட செய்யுங்கன்னு சொல்றாரு. ஓ, அந்த வேலைகளை ஒரு சடங்கு மாதிரி, ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண சொல்றாரா? கரெக்ட். இப்படி வாரத்துல ஒரு நாள் உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற இந்த பயிற்சி உங்க மூளையோட நரம்பியல் அமைப்பையே மெல்ல மெல்ல மாத்தி அமைக்கும். அந்த அமைதி வாரத்தோட மத்த 6 நாட்களிலும் ஊடுருவி மன அழுத்தத்தை சமாளிக்கிற திறனை கண்டிப்பா அதிகரிக்கும். இதை செய்யும்போது நம்ம மன அமைதி மட்டும் இல்ல, நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதுலயும் பெரிய மாற்றம் வரும் இல்லையா? ஆமா, உறுதியா வரும். இதை விளக்குறதுக்கு ஆதாரங்கள்ல இருக்கிற லியோ டால்ஸ்டாயோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சக்கரவர்த்தி வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி அலையறாரு. அந்த 3 கேள்விகள் வரும் இல்லையா? ஆமா, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் சரியா இருக்கணும், எதுலயும் தோற்க கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்னு அவருக்கு 3 கேள்வி வருது. உலகிலேயே மிக முக்கியமான நேரம் எது? மிக முக்கியமான நபர் யார்? மிக முக்கியமான செயல் எது? நிறைய அறிஞர்கள் பதில் சொல்லியும் அவர் திருப்தி அடையல. கடைசியா ஒரு முனிவரை பார்த்து அவர் விடைய கண்டுபிடிக்கிறாரு. அந்த முனிவர் என்ன சொன்னாரு? ரொம்ப சுலபமான விடதான். மிக முக்கியமான நேரம் தற்போது, அதாவது இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. மிக முக்கியமான நபர் உங்க பக்கத்துல இப்போ யார் இருக்காங்களோ அவங்க. ஆமா. 3வது மிக முக்கியமான செயல், அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறது. இது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. திக் நாட் ஹான் சொல்ற தத்துவத்தோட ஒட்டுமொத்த சாராம்சமும் இதுக்குள்ள அடங்கிடுச்சு. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் உங்களை சுத்தி யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க? இல்ல உங்க வீட்ல யார் இருக்காங்க? நம்ம பெரும்பாலும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக 10 வருஷம் கழிச்சு என்ன தேவையோ அதுக்காக இன்னைக்கு ரொம்ப கடுமையா உழைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். ஆனா கடைசியா எப்போ உங்க குழந்தையோடவோ இல்ல உங்க துணையோடவோ சாப்பிடும்போது அந்த மொபைல் போனை பார்க்காம, நாளைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும்னு யோசிக்காம 100% உங்க முழு கவனத்தையும் உங்களுக்கு கொடுத்தீங்க? ரொம்ப சரியான கேள்வி. உலக அமைதி, சமூக சேவைன்னு நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறோம். ஆனா நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்மால அன்பாகவும் முழு கவனத்தோடும் இருக்க முடியலன்னா நாம எப்படி இந்த உலகத்தை காப்பாத்த போறோம்? கண்டிப்பா. ஒரு ஐடி இன்ஜினியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மத்தவங்க மேல கருணை காட்டுறதுக்கான முதல் படி நிகழ்காலத்துல அவங்களோட முழுமையா இருக்கிறது தான். தனக்குள்ள அமைதிய கண்டுபிடிக்கிறது தான் உலக அமைதிக்கான முதல் படி. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, தியானம் இல்லனா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது உலகத்தோட பிரச்சனைகள்ல இருந்து ஓடி ஒளியற ஒரு தப்பித்தல் கிடையாது. ஆமா, அது ஒரு இவேஷன் கிடையாது. இது நம்மளோட நிஜத்தை, அன்றாட பிரச்சனைகளை முழுமையா விழிப்போட அமைதியா எதிர்கொள்ற ஒரு துணிச்சலான முறை. இருட்டறையில உட்கார்ந்து கற்பனை செய்யறது தியானம் இல்ல. விழிப்போட உலகத்தை பாக்குறது தான் உண்மையான தியானம். குண்டுவீச்சுகளுக்கு நடுவுல அமைதி காக்கிறதுல இருந்து நம்ம வீட்டு சமையலறையில பாத்திரம் கழுவுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம மனசோட விழிப்புணர்வு நிலைதான். இறுதியா, இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க சிந்திக்கிறதுக்காக நாங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். நாம எந்த அன்றாட சலிப்பான வேலைகள்ல இருந்து எப்படியாவது தப்பிக்க நினைக்கிறோமோ, உதாரணத்துக்கு துணி துவைக்கிறது, டிராஃபிக்ல வெயிட் பண்றது, வீட்டை சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி சாதாரண தருணங்களுக்குள்ளதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிற அமைதி இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த சோப்பு நுரைக்குள்ள மறைஞ்சிருக்கா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும்.
இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.